வெல்கம் டு ராஜேஷ் ஹோம் குக். சிக்கன் ஃப்ரை ரெசிபி. சிக்கன் ஃப்ரை ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன். இது பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பிராய்லர் சிக்கன் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சலப்பதாக இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி செய்கிறவங்க நாட்டுக்கோழி செஞ்சுக்கலாம். இது ஒரு 1.25 கிலோ சிக்கன். மிளகா வத்தல் 25 to 30 மிளகாத்தூள் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வேறு எந்த காரத்துக்கு வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் 25 to 30 மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். காம்பு எல்லாமே தனியாக சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு, சால்ட் தேவையான அளவு. இந்த சிக்கன் ஃப்ரை பவுடர் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோம்பு, பூண்டு தோல் வைக்காமல் போட்டுக்கணும். ஃபுட்டுக்குள்ள தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும். நமக்கு வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிற வந்து கேரளா மாடலில் செய்ய போகிறேன். அது வந்து தேங்காய் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். கடல் வேறு எந்த யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த சிக்கன் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி போட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். தேங்காயில் ஃப்ரை பண்ணும்போது கடல் நெய்யோ ரீஃபைன் ஆயிலில் போச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. எண்ணெய் மக்கு ஸ்மெல் வரும், நமக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ வந்து எப்பயுமே வந்து இந்த ஃபுட்டுக்குள்ள தேங்காய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தயிர் வந்து 100 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். பேக்கெட் தான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு மாட்டு பால் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவர விஷயம் தான்.